ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நல்ல சகோதரர் மாணிக்க தாக்கூர் அவர்களுக்கு வேற வேலை இல்லை, சும்மா வம்பிழுப்பதற்காக என்னை சீண்டி கொண்டிருக்கின்றார். தேர்தல் ஆணையம் நான் ஏற்கனவே சொன்னது போல திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது அனுமதி கொடுக்கணும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். நீங்கள் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தோம். எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அண்ணாமலை அவர்கள் டிவிக்கு வரப்போகிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை சொன்ன பதில் வந்து கண்டிப்பாக அவர் டிவிக்கில் சேர்ந்துருவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர் என்ன சொன்னார், என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் வரப்போகிற இந்த நேரத்தில் வந்து எல்லா கட்சியுமே அவங்கவுங்க பரப்புரையை வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணிருக்காங்க. பரப்புரையாக இருக்கட்டும், அதாவது போய் ஓட்டு கேட்கறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கட்சியிலுமே அவங்கவுங்க தேர்தல் வேட்பாளர் யார் அப்படின்றத வரையும் கரெக்டாக நியமிச்சு அவங்க தான் அந்தந்த வேலையை அவங்க பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கொள்கை ரீதியாகவும் சரி, இல்லை அவங்களோட வாக்குறுதியாகவும் சரி, எல்லாருமே அவங்கவுங்க வாக்குறுதியும் சொல்லிட்டாங்க, அவங்க கொள்கையின் அடிப்படையில் அவங்க பின்னாடி கரெக்டாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு பெரிய அதிருப்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. பிஜேபி என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு இல்லை அப்படின்றது தான். இது அந்த அதிருப்தியிலேருந்து இன்னும் பாதி பேர் மீண்டு வரலை அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து பாஜக அப்படின்ற ஒரு கட்சி, இந்த கட்சி வந்து தமிழகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் மலர்ந்துருக்கு அப்படின்னா காரணம் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள். அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து எப்போ இதுக்கு ஒரு தலைமையாக நிற்க ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறம் தான் பாஜக அப்படின்றது பட்டி தொட்டி எல்லாமே ஒழிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ், அதாவது அவரோட கட்ஸாக இருக்கட்டும், அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், எது தட்டி கேட்குறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகினாங்க. அண்ணாமலை வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் மாதிரி இருக்கணும். ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போயுமே வந்து எல்லா கட்சி தலைவரும் நம்ம நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல எல்லாருமே பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் லீடர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அண்ணாமலையாக தான் இருக்கும். இதில் இருக்கிறதுல யாரா நல்ல லீடரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அண்ணாமலைன்றது தான் நம்மளோட கை நேரம் அங்கே தான் போவோம். அந்த மாதிரி மக்களோட மனசில் வந்து ஒரு அழியா ஒரு பர்சனாக வந்து இருக்கிறவர் யாருன்னு பார்த்தா அண்ணாமலை அவர்கள். அதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அண்ணாமலை மேலே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வச்சாங்க. இந்த மாதிரி இவர் வந்து திருடினார், இந்த மாதிரி இவர் வந்து ஒரு சொத்து ஒன்று வாங்கியிருக்காரு, இது வந்து ஊழலில் சம்பாதிச்சது அப்படின்னு எனிதிங் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் ஏன்னா என் பேங்கை காட்டுறேன், நீ வேணா பார்த்துட்டு போடா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் பாஜக வந்து அவங்க வேட்பாளர் அறிவித்தப்போ அண்ணாமலை அவரோட பேர் வந்து அதில் இல்லைன்னொன்னே ஏகப்பட்ட பேர் கொந்தளிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது, என்னன்னா அண்ணாமலை அவர்களை வந்து புறக்கணிக்கிறாங்களா, பாஜகலேருந்து அண்ணாமலை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல தான் எழும்புது. அண்ணாமலை அவர்களை வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்னா அவங்களை எப்படி புறக்கணிக்கிறத நீங்கள் நினைக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வந்து உங்களுக்குள்ள வரலாம். அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு மட்டுமே வந்து அவங்க சீட்டு கொடுக்காம இல்லை, அதாவது அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இருக்கிற யாருக்குமே சீட்டே கொடுக்கல. அதே மாதிரி நைனா நாகேந்திரன் வந்து எப்போ அவங்க வந்து தலைமையில் உட்கார வச்சாங்களோ அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் மேலே வந்து நிறைய ஒரு, அதாவது அவங்க மேலே நிறைய பேரை வந்து கட்சியிலேருந்து நீக்க ஆரம்பித்தாங்க. அதாவது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த மாதிரி கட்சிக்கு வேணாம் அப்படின்னு மாதிரி நீக்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஜகலேருந்து ஏகப்பட்ட பேர் குறைய ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள் இல்லாத கட்சி எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி குறைய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் வச்சு ஒரு ரசிகர் மன்றம் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதை வந்து கலைச்சது வந்து அண்ணாமலை அவர்களே கலைச்சிட்டார். இதெல்லாம் வேணாம், செட் ஆகாது அப்படின்ற மாதிரி கலைச்சிட்டார். ஆனால் இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட சந்தேகமாக என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, இல்லை பாஜகலே இருக்க போகிறாரா, அப்படி இல்லைனா டிவிகேயோட இணைய போகிறாரா அப்படின்றத இப்படி தூக்கி கனெக்ட் பண்ணாங்க. டிவிகேயோட இணைய போகிறாரா, அவர் இப்படி டிவிகேயோட இணைவார் அப்படின்ற சந்தேகம் வந்துச்சுல்ல. அதாவது கரூர் இன்சிடென்ட் நடந்தப்போ வந்து அவர் இணைய போகிறாருன்றதுக்கான ரீசன் சொல்கிறேன். அதாவது கரூர் இன்சிடென்ட் நடந்தப்போ எல்லாருமே வந்து விஜய் அவர்களை வந்து கை காட்டினாலும் அண்ணாமலை முதல் மனிதனா அவர் மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருந்தார். இது வந்து அவரோட காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துலையுமே விஜய்க்கு ஆதரவாக அவர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னா விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி போட போகிறாரு, ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது தனிச்சு தான் நிற்க போகிறேன் அப்படின்றது விஜய் சொன்னதுக்கு அப்புறமும் அண்ணாமலை அவர்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக நிறைய விஷயம் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இப்போ முன்னாடி வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடந்துச்சு. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு பேசுகிறதுக்கு இடம் கொடுக்கணும், விஜய் அவர்கள் வந்து சரியாக பேசணும், அவங்களுக்கு வந்து சரியாக பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றத வந்து எலெக்ஷன் கமிஷனை அட்டாக் பண்ணி அவர் வந்து பேசியிருந்தார். இந்த மாதிரி நீங்கள் வந்து
ஒரு சைடாக நிற்காம பொதுவாக நின்று பாருங்க அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி ஒன்று சொன்னார். அப்புறம் வந்து தமிழக அரசும் வந்து இதை வந்து கண்டித்து அவங்களும் வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணணும், விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு டோட்டலாக விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணப்போ தான் எல்லாருக்கும் லைட் ஒன்று எரியுது. தலைவர் தாவேக்கா தலைவர் பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? சைக்கிள், ரோட் ஷோ, இளைஞர்கள்லாம் பின்னாடி போய் விடுகிறாங்க, விபத்துக்குள்ளாகிறாங்க. தேர்தல் ஆணையம் நான் ஏற்கனவே சொன்னது போல திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது அனுமதி கொடுக்கணும். அது வந்து ஒன்று, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா. அதே நேரத்துல ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை முழுமையாக காவல்துறைக்கு நம்ம சொல்ல முடியாது, அதையும் அவங்க பார்க்கணும். அதே நேரத்துல விஜய் அவர்களும் பாதுகாப்பா இருக்கணும், அதுவும் முக்கியம். கனெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம லைட் ஒன்று எரியுது. இதை பற்றி நம்ம போன வீடியோலேயே பேசியிருந்தோம். ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் வந்து அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் வந்து மெட்ரோ வரதை பற்றி பேசுகிறாங்க. அதாவது வந்து பாப்புலேஷனை கரெக்டாக கொடுத்தா தான் மெட்ரோ வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறப்போ பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி விஜய் அவர்களோட பிரச்சாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அங்கே வந்தாலே எல்லாருமே இறந்து போயிடுறாங்களே, கூட்ட நெரிசல் நிறைய பேர் சிக்கிறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சைக்கிளில் வர்றது, யாரோ மாலை போட்டு இழுத்தாங்க, சைக்கிள்லேருந்து விழுந்தாரு, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அதனால் எல்லோரும் இதில் மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும், பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தலைவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும். ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய கருத்தை சொல்லணும். மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், போகிற ஜனங்க பாதுகாப்பாக இருக்கணும், அதே மாதிரி விஜய் அவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 17 லட்சம் யங்ஸ்டர்ஸ், அதாவது 18 வயசு இருக்கிற ஓட்டர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்றத சர்வே எடுத்து அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 30க்குள்ள, அதாவது இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 19 வயசுலேருந்து 29, 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1,17 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த 18 வயசுல ஓட்டு போடுறவங்க தமிழ்நாட்டில் 17 லட்சம், 20 வயசுலேருந்து 29 வயசு 1,07,00,000. இந்த முறை இளைஞர்கள் தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். 1,28,00,000 பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க 30 வயசு கீழே. அப்படி பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இவ்வளோ ஓட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள்கிட்ட இருக்கு. அதாவது டோட்டலாக வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து விஜய் அவர்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இவர் மறைமுகமாக சொன்னாரா, இல்லை வந்து உண்மையிலேயே அவர் அந்த ஓட்டு கணக்கீடு எடுத்து சொன்னாரா அப்படின்றது தான் நமக்கு இன்னும் சரியாக வந்து தெரியல. அதாவது சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான் மெஜாரிட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு யார் உழுவ போதோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது சொன்னாங்க. அதாவது இந்த பிரச்சாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரம் நல்லா சூப்பராக பண்ணுறாரு, நல்லா பண்ணட்டும், மக்களுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணட்டும், யாருக்கு அவர் பேசுறது பிடிச்சிருக்கோ அவருக்கு வாக்களிக்கட்டும், நம்ம அதை வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், விஜய் அவர்களுக்கு பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துலையும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. அதாவது முன்னாடி காரைக்குடியில் வந்து பேசுகிறப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து பேசவே இல்லை, ஏன் அப்படின்னா 7 நிமிஷம் லேட்டாக போயிட்டாங்க அப்படின்றதுனால பேச பர்மிஷன் கொடுக்கல அப்படின்றது இந்த இடத்துல வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. யாருன்னா அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இவ்வளோ ரோட் ஷோ பண்ணி நான் காரைக்குடியில் கேள்விப்பட்டேன், ஒரு நாள் பேசக்கூட முடியல அப்படின்னு. அது ஏதோ ஒரு சொன்னாங்க, ஏதோ 7 நிமிஷம் லேட்டாக வந்துட்டார். அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லைங்கன்னா பேசணும், அது ரொம்ப முக்கியம். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ்டு சர்க்கிளாகவே கொஞ்சம் நாளைக்கு முன்னால இருந்தே அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டே இருக்காரு. ஸோ இதனாலே வந்து அங்கே இருக்கிற வட்டாரங்கள், அதாவது வந்து அரசியல் வட்டாரங்களில் இருக்கிற எல்லாருமே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தாவேக்கால இணைய போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸை வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, இல்லை தாவேக்கால இணைய போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போ எல்லாருமே எழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அண்ணாமலை அவர்கள் ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது, கர்நாடகா சிங்கம் அப்படின்னு பேர் எடுத்து அவர் வந்து தனி கட்சி ஆரம்பித்தா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை தாவேக்கால இருந்தால் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.